கணவன்கிட்ட வந்து கணவனுக்கு மனைவிடத்தில் என்னென்ன உரிமை இருக்கிறது. இப்போ கணவனுடைய உரிமையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கணவனுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்கிறார்கள் என்று நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக தியாகம் தான் செய்கிறார்கள். எல்லா தியாகத்திலையும் ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்யும். சும்மா தியாகம் செய்கிறது இல்லை. ஒரு பெண்ணு வந்து தாய் தந்தை பெற்றோரெல்லாம் விட்டுட்டு இங்கே வர்றாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைப்பதற்காக வேண்டியும் அவர்களின் வழியாக ஒரு சந்ததி பெருகுவதற்காக வேண்டியும் ஒரு சுயநலத்தையும் உள்ளே வைத்து கொண்டு தான் பெண்களும் தியாகம் செய்கிறார்கள். ஆண்களும் அது மாதிரி என்ன செய்கிறாங்க, பெண்களுக்கான தியாகம் அதுலேயும் சுயநலம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பெண்கள் மாத்திரம்தான் தியாகம் செய்கிறார்கள், ஆண்கள் தியாகம் செய்யவில்லை நினைத்திடக்கூடாது. அப்போ இந்த பெண்கள் முதல்ல என்ன வழங்கணும்னு கேட்டால், குடும்ப வாழ்க்கையில் குடும்ப அமைப்பில் கணவன் தான் நிர்வாகி. இதை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிறணும். ஏன்னா அல்லாஹ் அப்படி தான் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா 4வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பார்கள். எதனால் நிர்வகிப்பார்கள்? நிர்வகிப்பதற்கான வலிமை அவர்களுக்கு தான் இருக்கிறது. ரெண்டாவது, அவர்கள் தான் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள். 2 காரணம் அல்லாஹ் சொல்கிறான். பிமா ஃபல்லல் அல்லாஹு பாதஹும் அலா பாலின், ஒருவரை விட மற்றவரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிற காரணத்தினாலையும், ஒபிமா அன்ஃபக்கும் மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்களது பொருளாதாரத்தை மனைவியருக்காக செலவு செய்கிறார்கள் என்ற காரணத்தினாலையும் ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள். அப்போ ஃபஸ்ட்டு மனைவிமார்கள் விளங்க வேண்டிய என்னென்னு கேட்டால், இந்த குடும்ப வாழ்க்கையில் நம்ம குடும்ப இல்லறத்தில் இறங்கும் பொழுது நாம் ஒரு கணவன் என்கிற ஒரு நிர்வாகியின் கீழே நம்ம பணி செய்யக்கூடியவர்கள், அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வும் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதுக்கு நியாயமும் இருக்கிறது. சும்மா கடமையாக்கிடல, அதற்கு நியாயமும் இருக்கிறது. என்ன நியாயம் இருக்கிறது? பெண்களுடைய உணவு, உடை, மருத்துவம், அதனுடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் ஆண்களை அல்லாஹ் பொறுப்பாக்கி விடுகிறான். பொறுப்பாக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவன் தனக்காகவும் உழைக்க வேண்டும், மனைவிக்காகவும் உழைக்க வேண்டும். அவன் தனக்காகவும் உழைத்து மனைவிக்காகவும் உழைத்து வெளியில் அலைந்து திரிந்து உடலை வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் பாருங்க. அப்படியான ஒரு வேலையை ஒருத்தன் கொடுத்துருக்கும் பொழுது அவன் விருப்பப்படி நடந்தால் தான் அந்த குடும்பம் நியாயமாக இருக்கும். எதுவுமே செய்யாமல் நிழலில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஆளுக்கு முடிவெடுத்து நடப்பார்கள் என்று சொன்னால் அதில் எந்த நியாயமுமே இல்லை. அந்த ஒரு காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒபிமா அன்ஃபக்கும் மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிற காரணத்தினால் ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள் அப்படின்னு முதல்ல அல்லாஹ் சொல்கிறான். இதை ஒவ்வொரு பெண்ணும் வழங்கி கொள்ள வேண்டும். நம்முடைய கணவனாக இருக்கக்கூடியவன் எதை நம்மை போன்று ஒரு மனிதனாக இருந்தால் கூட பாடுபடுவதில், உழைப்பதில், தியாகம் செய்வதில் அவன் நம்மை விட மிஞ்சி நிற்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். விளங்கினா தான் அவனை கட்டுப்பட்டு நடக்குவீங்க. நீங்கள் வெளி உலகம் உங்களுக்கு தெரிகிறதில்ல, வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வெளி உலகத்தில் ஒருத்தன் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறான் என்று சொன்னால் அந்த சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டால் கூட அவனுடைய முதலாளி திட்டு வாங்குவான். அவளையும் சகிச்சுக்கிறான். எதுக்காக சகிச்சுக்கிறான்? நம்ம இந்த வேலையை விட்டோம் என்று சொன்னால் நம்ம மனைவி மக்களுக்கு சோறு போட முடியாது அப்படின்னு நினைக்கிறான். அதுபோக சம்பளம் போதல்வில்லை என்று சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் கொடுக்குற லீவு நாளை கூட என்ன செய்யறான், ஓவர் டைமாக நான் வர்றேன்னு சொல்லி அதிகமாக வேலை செய்கிறான். 8 மணி நேரம் வேலைக்கு பதிலாக இன்னொரு 4 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன். எதுக்காக? கொடுக்குற சம்பளம் அவனுக்கு மட்டுமா இருந்தால் போதுமானது. ஒரு மெஸ்ஸில் போய் 3000 ரூபா கொடுத்தா 3 வேளை வயிறார சாப்பிட்டு போயிடுவான். அவனுக்கு மட்டுமா இருந்தால் ஒரு 3000 ரூபா பெரிய நகரங்களில் போதும். சின்ன கிராமங்களில் இருந்துச்சு 1500 ரூபாய்க்கு 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க இத்தனை வீடுகளில். அப்படியாக கூட அவன் சாப்பிட்டு போயிடுவான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் உழைக்கணும், எனக்காகவும் உழைக்க வேண்டும், என் மனைவிக்காகவும் உழைக்க வேண்டும், அவளுக்கு எத்தனை ஆசாபாசங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் நான் பூர்த்தி செய்ய வேண்டும், அவள் கேட்கக்கூடிய பொருள்களை வாங்கி கொடுக்க வேண்டும், அவளை ஒரு ராணி மாதிரி வைத்து கொள்ள வேண்டும். இப்படிலாம் ஒரு கனவுல தான் அவங்கிருந்து கஷ்டப்படுறான். உங்களுக்கு வெயில் கூட படாமல் உங்களை வீட்டில் வைத்து விட்டு அவன் கடுமையாக கஷ்டப்படுற ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. இன்னும் சில பேர் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், வெளியே போகிறாரு வர்றாரு சம்பாரிச்சிட்டு வர்றாரு அப்படி நினைக்கிறீர்கள். ஒவ்வொருத்தரும் படுகிற அந்த வேதனை நீங்கள் வெளிநாட்டில் போய் அந்த அவலங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்த ஒரு பொம்பளையும் கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டாள், கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கவே மாட்டாள். வெளிநாடுகளில் அந்த மக்கள் போய் படுற வேலை ஊரில் இருக்கும்போது அவன் சாப்பிட்ட தட்டை அவன் கழுவி வைக்க மாட்டான். அப்படி இருந்த ஒருத்தன் அங்கே போய் என்ன செய்வான், வேலை செய்கிற இடத்துல கக்கூசை கழுவுவான், அந்த சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் கழுவுவான், வீடை கூட்டுவான், பெருக்குவான், சுத்தமாக வச்சுருப்பான். வீட்டில் ஒரு பெண்கள் நீங்கள் என்னென்ன வேலைகள்லாம் செய்வீர்களோ அவன் செய்ய தயங்குவானோ அந்த காரியத்தை எல்லாம் அங்கே அவனே செய்து கொள்கிறான். அவனே சமயத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டால் செலவு அதிகமாகிவிடும் என்று அவனுக்கு தெரிந்த மாதிரி நண்பர்கள் சேர்ந்து சமைத்து என்ன செய்கிறாங்க, வாய்க்கு வழங்கியும் வழங்காமையும் சாப்பிட்ற வாழ்க்கையை வாழ்கிறாங்க. சில ஊர்களில் சில நாடுகள்ல எல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவாங்க.
கட்டும் குளிரில் 4 மணிக்கு வேலைக்கு போக வேண்டும், காலையில் 4 மணிக்கு. அந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யக்கூடியலாம் பார்த்துருக்குறோம். பெரிய பெரிய 50 மாடி 60 மாடி பில்டிங்கில் வந்து வெள்ளை அடிக்க பெயிண்ட் அடிப்பான். இதில் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிப்பான். ஒரு கரணம் தப்பினால் மரணம். அப்படியான இதெல்லாம் எதுக்கு அவன் செய்கிறான்? ஒரு ஆணாக பிறந்தவன் வந்து எதுக்கு இதெல்லாம் செய்கிறான்? நாட்டை விட்டு, ஊரை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டு விட்டு, சொந்த பந்தங்கள்லாம் விட்டு விட்டு ஒரு உயிரை பணைய வைக்கிற வேலைகள்லாம் எதுக்கு செய்கிறான்? ஒட்டகம் வைக்கிறான். சில பேர் என்ன வெளிநாடுகளில் போய் ஒட்டகம் வைக்க, ஊரில் வந்து நான் பெரிய பந்தாவாக காட்டிக்கிறவாங்க, எல்லாம் பொய். அங்கே படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஒட்டகம் வைக்கிறான். ஒட்டகத்தை அந்த பாலைவனத்தில் மண்டையை புழக்கக்கூடிய வெயிலில் கிடந்து கஷ்டப்படுகிறான். அப்போ பெண்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்முடைய கணவன் வந்து ஒரு வேலை செய்து சம்பாதிக்கிறது என்பது சின்ன விஷயம் கிடையாது. இவ்வளவையும் நமக்காகத்தான் அவன் செய்கிறான். அவன் சம்பாதிச்சு அவனுக்காக செய்கிறானா? அதாவது அவன் வந்து செய்கிறதெல்லாம் அவனுக்கு உங்களுக்கு செய்கிறான், அவ்வளோ காரியத்தை செய்கிறான். அதே போல் ஒரு சொந்த தொழிலை வைத்திருந்தால் கூட அதில் அவன் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? வாங்குகிற பொருள் வியாபாரம் நடக்காது, அழுகி போயிடும், விலை இறங்கி போயிடும், வியாபாரிக்கு வந்து பணம் கொடுக்க முடியாது, அவன் திட்டிட்டு போயிடுவான். எவ்வளோ மன உளைச்சலோட கடையில் உட்காந்துருப்பான் வியாபாரம் பண்ணவன் தெரியுமா உங்களுக்கு? இதை கடை வச்சுருக்காரு, கடையை போட்டு வர்றாரு, சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறீங்க. சம்பாதிக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அவ்வளோ மன உளைச்சல், அவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகி இத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கடனில் மாட்டி வந்து தற்கொலை செய்கிற முடிவுக்கெல்லாம் போயிடுறாங்க. இஸ்லாம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறவன் தப்பிச்சுக்கிடுவான். அப்படி இல்லைன்னு சொன்னால் தற்கொலை அளவுக்கு ஆண்கள் போகிறதுக்கு என்ன காரணம்? அவர்கள் உங்களுக்காக உழைக்கிறார்கள், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி அவன் கடனுக்கு மேலே கடனெல்லாம் வாங்குகிறான். அதெல்லாம் செய்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு செய்கிற வேலை போயிடுச்சுன்னு வைங்க, அதோட நிலை கொள்ளாது அவனுக்கு. அடுத்த வேலை வரைக்கும் நான் என்ன செய்வேன்? அப்போ அந்த மாதிரி எல்லாம் என்ன உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இருக்க போகிறீங்க, நமக்கு கணவன் கொண்டு அதில் வாங்கி போட்டுருவார் ஜாமான், நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அவன் எப்படி கொண்டு அதெல்லாம் சேர்ப்பான்? அப்போ எந்த மாதிரியான கணவன் உங்களுக்கு வாய்த்தாலும் சரி, அவன் நிதியை திரட்டி கொண்டு தருவதற்கு அவன் படுகிற சிரமங்கள் இருக்கிறத அதை வந்து சொல்லவே முடியாது. அதை ஒன்று நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், அந்த சந்தோஷம், ஒரு பெண்ணோட சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு செய்கிறானான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் மிஞ்சி அல்லாஹ் வந்து இந்த மனைவிங்கிற ஒரு உறவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து உள்ளத்தில் போட்டு வச்சுட்டான். இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு பெண்ணோட சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு 1000 வழிகள் உலகத்தில் இருக்கிறது. அவன் சம்பாதிப்பான், ஏதோ அங்கங்கே போய் ஒருத்தர் சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுவான். நீங்கள் என்னத்துக்கு அவனுக்கு தேவையே இல்லையே. அவன் என்ன செய்கிறான்? நமக்குண்டு ஒருத்தி வேணும், நமக்கு மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளணும் என்பதற்காகத்தான் அவன் கெட்டு போவதற்குரிய வாசல் திறந்து கிடக்கிறது. அந்த வாசல் வந்து சில நாடுகளில் சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான தப்பான காரியங்களை அவனுக்கு செய்ய முடியும். ஆனால் அதிகமான ஆண்கள் செய்வது இல்லை. ஏன் செய்வதில்லை? அவ்வளோ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நம்ம மனைவிக்கு போய் சேரணும்னு என்ன செய்கிறான்? அதை வெளியில் வீட்டுக்குள்ளே இருந்து தப்பு செய்யாமல் இருக்கிற பெரிய விஷயம் கிடையாது. வெளியே போய் தப்பு செய்வதற்கான எல்லா வாசலும் திறந்து கிடக்கும்போது பெண்களுக்கு கூட அந்த வாய்ப்பு வாசல் கிடையாது, ஆண்களுக்கு அந்த வாசல் தாராளமாக திறந்து வச்சுருக்காங்க உலகம் முழுசும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் கூட ஈடுபடாமல் அவன் போகிறான், சம்பாதிக்கிறான், வீட்டுக்கு வரான், வெளிநாடு கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு மனைவி மனைவி மனைவின்னு என்ன செய்கிறான்? அந்த மாதிரி அனுப்புகிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி என்ன செய்கிறான்? அவன் வந்து மேலும் மேலும் கஷ்டப்படுவதற்கு ஏற்றவாறு பெண்கள் என்ன செய்கிறோம்? பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன உணவோ என்ன உடையோ அதுக்கு தான் நீங்கள் கணவன்கிட்ட கேட்க உரிமை இருக்கிறது. ஆனால் அவன் அப்படி நினைக்கிறது இல்லை, நீங்கள் அதை உணர்வது கிடையாது. அவனுடைய வருமானம் என்னன்னு பார்க்காம அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொல்லி அவன் சக்திக்கு மீறி அதையெல்லாம் கேட்குறீர்கள். இந்த சக்தி மீறி கேட்கறதுனால தான் அவன் சக்திக்கு மீறி கஷ்டப்படுறான், கடனை வாங்குறான், பலவிதமான தில்லு முள்ளு லஞ்சம் ஊழல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறான். எதனால்? இவ கேட்குறத நம்ம வாங்கி கொடுப்பதாக இருந்தால் நம்ம சில ஹராமான வழியிலையும் சம்பாரிச்சா தான் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவனை வந்து தள்ளுறதுலாம் என்ன காரணம்? நீங்கள் பெண்கள் அந்த மாதிரி மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த கணவனை வந்து இப்போ கணவன் கேட்பான், நம்ம வந்து லைக் பண்ணுறான், அதனால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்கிற அந்த ஒரு பலத்தை பயன்படுத்தி கொண்டு கணவன்மார்களுக்கு என்ன செய்கிறாங்க? அதிகப்படியான தொல்லையை கொடுக்குறாங்க. பொதுவாக பெண்கள் இந்த உணவு இது போன்ற விஷயங்கள் அதிக நாட்டம் கொள்ள மாட்டார்கள். அதில் வந்து வகையா திங்கன்னு போகணுங்கிற நாட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்துக்காக வாழ்கிறதுங்கிற நோய் பெண்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கிறது. தேவையில்லாட்டா கூட அடுத்த வீட்டில் ஒன்று வாங்கிட்டா எனக்கு வாங்கணும், அவங்களுக்கு தேவையே இருக்காது அந்த பொருள். பக்கத்து வீட்டில் வாங்கிட்டான்ல அவள் பெருமடிக்கிறாள்ல எனக்கும் வேணும், இவனை போய் டார்ச்சர் பண்ணுறது. அவன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனாக இருப்பான், இவன் 5000 ரூபா சம்பளம் வாங்குறவனாக இருப்பான், இவனை போய் டார்ச்சர் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாம் அந்த ஆடம்பர பொருள்கள், பாட்டான பொருள்கள், இதுகள் மீது என்ன செய்ய ஆசைப்படுவது. ஒரு அணிந்து கொள்வதற்கு எவ்வளோ ஆடை வேணுமோ அந்த அளவுக்கு பெண்கள் கேட்பது கிடையாது. பீரோல் நிறைய அடிக்கடிக்கு வைத்திருப்பார்கள். சில ஆடைகள் வந்து வருஷமானாலும் எடுத்து கொடுத்தவ மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் யாருடைய பணம்?
இவ்வளவும் எப்படி நினச்சி பார்க்கணும், நம்ம எவ்வளவுக்கு அநியாயம் பண்ணுறோம். கணவன்கிட்ட வந்து சக்தி மீறி கேட்குறோம், அவனுடைய வருமானம் என்ன சமாளிப்பான அவனை தாங்க முடியுமா என்பதை கூட நினைத்து பார்க்காமல் கேட்குறோம். அவனும் வாங்கி வாங்கி தருகிறான். அப்படின்னு நினைத்து பார்த்தாலே உங்களுக்கு தன்னால் என்ன வந்துடும், அவன் மீது ஒரு அளவு கடந்த மரியாதை வந்துவிடும். இந்த கணவன் என்று சொன்னால் இவன் தாய் தந்தையர் கூட நம்மளை இப்படி சுமந்தது கிடையாது, அதுக்கு மேலே இவன் சுமக்கிறான், அவன் தலையில் தூக்கி போட்டு எல்லாத்தையும் செய்கிறான் என்று நீங்கள் என்ன செய்வீங்க, விளங்கி கொள்வீங்க. அதுபோல் நவீன காலத்தில் வந்து அந்த காலத்தில் வெறுமனே சோறு கொஞ்சம் கோதுமையும் கொஞ்சம் தண்ணியும் குடித்தா பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு செலவுக்கு மனைவிக்குண்டு. இந்த காலத்தில் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, ரொம்ப சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. அந்த காலத்தில் மனைவிமார்கள் வந்து வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. மாவு ஆட்டுவாங்க, மாவு அரைக்குவாங்க, மாவு இடிப்பாங்க, துணி துவைக்குவாங்க, எல்லாமே என்ன செய்வாங்க, கையினாலே அம்புட்டு வேலையும் செய்வார்கள். இப்போ என்னது, எல்லாத்துக்கும் மிஷினை போட்டு விட்டாங்க, வாங்கி கொடு, அவன் வாங்கி தர்றான். இதெல்லாம் நீங்களே உழைச்சி அப்படி தான் உங்கள் தாய் தந்தையர்கள், உங்களுடைய தாயார்கள், உங்களுடைய பாட்டிமார்கள்லாம் அப்படி தான் வாழ்க்கை நடத்தினார்கள். அவ்வளவுதான் உங்களுடைய தாத்தாமார்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கு உள்ள கணவன்மார்கள் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்க நீங்கள் உங்கள் கையில் கூட காந்தக்கூடாது, சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி துவைக்கிறதுக்கு மிஷினு, மாவு அரைக்க ஒரு மிஷினு, அதுபடி ஒன்றுக்கு மிஷின் என்ன செய்கிறான், அவன் வந்து ஓவன் என்றும் ஃப்ரிட்ஜ் என்றும் அது மாதிரி பல வகையான மிஷினரிகள்லாம் கொண்டாந்து வாங்கி இறக்கிறான். அப்போ இந்த எப்போ நினச்சி பார்க்கணும்னு கேட்டால், மார்க் அடிப்படையில் அவன் சும்மா சோத்துக்கு கொடுத்தா போதுமே, அதுக்கு மேலே தர வேண்டியது இல்லையே, அவன் எதுக்காக வேண்டி இவ்வளவும் தருகிறான் என்றால் அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த ஆண் மீது என்ன செய்கிறான், அவனுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி மனைவிக்காக இது வேண்டாலும் செய்வோம் அப்படிங்கிறது தான், மனைவிக்காக இது வேண்டாலும் செய்வோங்கிற ஒரு மைண்ட் செட்டை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவனுக்கு ஆடம்பரத்துக்காக வேண்டி நிறைய அவன் மீது சுமைகளை சுமத்துகிறீர்கள். சுமத்தினாலும் அவன் அத்தனை தாங்கி கொண்டு அவன் செய்கிறானா இல்லையா? அப்போ நீங்கள் நினைத்து பார்க்கணும், கணவன் என்பவன் வந்து குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறான். அது போக என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து உங்கள் சாப்பாட்டுக்கு நீங்கள் பொறுப்பாளி கிடையாது. உங்கள் தாயை நீங்கள் கவனிக்க வேண்டுமா, கடமை இருக்குதா? இல்லை. உங்கள் தகப்பனாரை நீங்களா கவனிக்கிறீங்க? இல்லை. உங்கள் அண்ணன் தம்பிமார்கள் கஷ்டப்பட்டால் நீங்களா கவனிக்கிறீங்க? பெண்களாகி நீங்களா கவனிக்கிறீங்க? கிடையாது. ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை எப்படி இருக்கிறான், உங்களையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அவன் தாய் தந்தையருக்கு முடியாமல் இருந்தால் அவங்கள கவனிக்க வேண்டியிருக்கிறது. அவங்களுடைய மருத்துவ செலவு இருந்தால் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவனுடைய சகோதரி வாழ வெட்டியாக வந்து வீட்டில் உட்கார்ந்துருந்தாள்னா அவளையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அவள் ஒரு வாழ்க்கை அமையாமல் இருந்தாள் என்று சொன்னால் அதற்கான வாழ்க்கைக்காக வேண்டியும் அவன் உழைக்க வேண்டியிருக்கிறது. அப்படி சுற்றம் சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கும் உழைத்து கொண்டு உங்களையும் கவனிக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய சுமை அவன் தலையில் சுமந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு ஒரு சுமையுமே கிடையாது. வீட்டை நிர்வகிக்கிறதை தவிர, பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்குறதை தவிர, கணவனை சந்தோஷப்படுத்துவதை தவிர உங்களுக்கு என்ன பணி இருக்கிறது? பெண்களுக்கு மார்க் அடிப்படையில் உங்களுக்கு என்ன சுமத்தப்பட்டிருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், நம்ம சாப்பாட்டுக்கு நம்மளை வந்து எல்லாம் பொறுப்பாளி ஆக்கலை. ஆனால் அந்த கணவனை பொறுத்த வரைக்கும் அவன் தனக்காக சாப்பிட வேண்டியிருக்கு, தனக்காக உழைக்கணும், மனைவிக்கு உழைக்கணும், தாய் தந்தருக்கு உழைக்கணும், கூட பிறந்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்காக உழைக்கணும், சொந்த பந்தங்களுக்காக உழைக்கணும். அந்த மாதிரியெல்லாம் பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டு பெரிய ஒரு தியாகியாகத்தான் சிந்திச்சு பார்த்தாங்கன்னு பெண்கள் நினைத்து பார்த்தாங்கன்னு சொன்னால், ஆண்கள் படுறதை பற்றி ரொம்ப பரிதாபம் தான் படுவாங்க. அவ்வளவு கஷ்டப்படுகிறார் ஆண்கள். அது எதையுமே உணராமல் இவங்க என்ன செய்கிறது, எந்த உணர்றதுக்கு பட்டா தானே தெரியும், இவங்களுக்கு தெரியாது. இவன் அதை சொல்வதும் கிடையாது. நீ வேறு சமுதாயத்தை நீங்கள் பாருங்கள். வேறு சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க, வீட்டில் பெண்களை கொண்டு போய் வயலில் நாற்று நட விட்டுறாங்க, களை எடுக்க விட்டுறாங்க, கட்டடம் கட்டுவதற்கு சித்தால் அனுப்பி விட்டுறாங்க. இவைகள் எல்லாம் வந்து எவ்வளோ இதையும் செய்து கொண்டு நீங்கள் வீட்டு வேலையும் பார்க்கணும். அதனால் வீட்டு வேலையில் வந்து விதிவிலக்கு கிடைக்குமானா கிடைக்காது. அதையும் செய்து கொண்டு என்ன செய்யணும், வீட்டில் சோறு நீங்கள் தான் ஆக்கிக்கிறேன்னு. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஓய்வுமே இருக்காது. இப்படியாக அது போக என்ன செய்யணும்னு கேட்டால், பெண்கள் என்றாலே அவங்களுடைய அழகு வந்து கணவனை ஈர்க்கிற மாதிரி இருந்தால் தான் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சித்தாலே அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்பினீர்கள் என்று சொன்னால் அந்த வெயிலையும் பட்டு அவங்களுடைய அழகெல்லாம் வந்து என்ன செய்ய, கவர்ச்சியெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த பெண்கள் தங்களை அழகாக காட்டிக்கொள்வது என்பதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. அதை கூட இழந்துட்டு பல பெண்கள் என்ன செய்கிறாங்க, சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களை அந்த மாதிரி இஸ்லாம் வைத்திருக்கிறதா? இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள கணவன்மார்கள் அப்படி தான் மனைவிமார்கள் வைத்திருக்கிறாங்களா? அப்போ மற்றபடி யோசிச்சு பார்க்கணும். நம்ம எல்லாரும் வேலைக்கு அனுப்பித்தானே பண்ணுறாங்க. சில பேர் செய்கிறாங்க, ஆஃபீஸ் வேலைக்கு போனால் நல்லா, ஆஃபீஸ் வேலைக்கு போனாலும் ரெட்டை சும்மா தான். ஆஃபீஸ் வேலைக்கு போனால் இப்போ கௌரவம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆஃபீஸ் வேலையில் போகிற பெண்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, முதல்ல வீட்டு வேலை பார்த்தோம்னா ஒரு சுமை, இப்போ 2 சுமை. நாங்கள் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறதுனால எங்கள் பிள்ளைய வந்து அவரை சுமக்க போகிறாரு, வயிற்றில் புள்ள வந்தால் நாங்கள் தான் சுமக்கணும், பால் கொடுக்க தான் நாங்கள் தான் பால் கொடுக்கணும்.
அந்த குழந்தையை வளர்க்குற நாங்கள் தான் வளர்க்கணும், அதையும் வளர்த்துக்கிட்டு தான் ஆஃபீஸுக்கு வர வேண்டி இருக்கிறது, வீட்டில் உள்ள வேலைகளையும் நாங்கள் தான் பார்த்துக்கிற வேண்டி இருக்கிறது. இரட்டை சுமை ஒரு நிர்பந்தத்துக்கு, இந்த காசுங்கிற ஒரு நிர்பந்தத்திற்காக தான் வேலைக்கு போகிறாங்களே தவிர வேலைக்கு போகிறவங்க சந்தோஷமாக இருக்கவே இல்லை. நல்லா வழங்கி கொள்ளணும். அப்போ அந்த மாதிரியாகவெல்லாம் இல்லாமல் அப்போ மனைவிமார்களை ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள கணவன்மார்கள் எப்படி வைத்திருக்கிறாங்க? ராணி மாதிரி வைத்திருக்காங்க. உதாரணம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஏழை பிச்சைக்கார பையன் அந்த மாதிரி நல்லா வச்சுருக்கிறான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், கணவன்மார்கள்ட்ட அதை அப்படி நினச்சி பார்க்கணும். நினச்சா தான் நன்றி விசுவாசம் வரும். என்னென்னவெல்லாம் அவன் செய்கிறான், என்னென்ன கஷ்டப்படுகிறான், எல்லாத்தையும் நீ வெளியில் அப்படி வெளியில் போகும்போது பார்க்குறீங்க. என்னது பார்க்குறீங்க? ஆடம்பரமான பகட்டுகளை பார்க்குறீங்க. அங்கே போகும்போது ஒரு மூட்டையை தூக்குறோன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதில் நினச்சி பார்க்கணும், இந்த மூட்டை எதுக்கு தூக்குறான், எவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கிறது, 100 கிலோ மூட்டையை தோல் தூக்கிட்டு போய் ஒரு லாரி சரக்கு இறக்குறானே, எதுக்கு இறக்குறான்? அவன் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறதுக்கு இறக்குறான். டீ கடையில் டீ ஆற்றிக்கிட்டு இருப்பான், நீங்கள் டீயை குடிச்சிட்டு போகிறீங்க. இவன் எதற்காக இந்த கஷ்டப்படுறான்? நீங்கள் நினச்சா உட்காருவீங்க, நினச்சா நிற்பீங்க. 24 மணி நின்றுகிட்டே இருக்கிறான். நின்று கொண்டே இந்த நெருப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அடுப்பில் இருக்கிற, நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீட்டில் வேலை பார்ப்பீங்க. ஹோட்டலில் சமையல்காரனாக இருக்கிறவன் என்ன செய்கிறான்? பல மணி நேரங்கள் அந்த நெருப்பில் வெந்து போய்கிட்டு இருக்கிறான். இது எல்லாம் எதுக்காக செய்கிறான்? நீங்கள் வெளியில் அப்படி நடமாடும் போது பெண்கள் பார்த்தாலே போதும், இந்த ஆண்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, பெண்களை கஷ்டப்பட விடாமல் தாங்கள் கஷ்டப்படுறாங்களே, அப்படியானால் அந்த பெண்கள் எப்படி நடக்கணும்? இப்படியாக கஷ்டப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரித்து குடிச்சிட்டு போகிற நாதாரிகள் கொஞ்சம் பேர் இருக்கான், அவனை விட்டுருங்க. அப்படி இல்லாதவர்கள் என்ன நினைக்கணும்? நம்ம கணவனுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பெண்கள் நினைத்து பார்க்கணும். நினைத்து பார்த்தார்கள்னா தன்னால் வந்துடும். நானும் ஒன்று நீனும் ஒன்று சமம். என்ன சமம்? எதில் சமம்? சிலது சமமாக இருக்கலாம், இதெல்லாம் சமமா? நீங்கள் ஆளுக்கு ஒரு வேலையை செய்கிறீங்களா? அப்போ அது போக வீட்லேயும் நல்ல கணவனாக இருந்தால் வீட்லேயும் உங்களுக்கு துணையாக இருப்பான். அப்போ பெண்கள் தாங்கள் படுகிற, கணவன் படுகிற, ஆண்கள் படுகிற கஷ்டங்களை என்ன செய்யணும்? கஷ்டம்னா உடல் ரீதியாக கஷ்டப்படுவான். நிறைய பேர் மனசில் போட்டு கஷ்டம் உழட்டிக்கிட்டே இருப்பான், தீர்வே வராது. பெரிய பிரச்சனை, தொழிலில் பிரச்சனையாக இருக்கும், வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுவது, எப்படி இதில் மீள்வது, எப்படி இந்த கடையை நிமித்தி எடுப்பது என்று அதை நினைத்துக்கிட்டே உழன்று கொண்டே இருப்பான். அவ்வளவுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யணும்? அவனுக்கு விசுவாசமாக இருப்பதோடு அந்த மனச்சுமையெல்லாம் இறக்கி வைக்கக்கூடியவளாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி இருப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் சொல்கிற நான் கேட்குறேன், அதில் என்ன உங்களுக்கு குறைஞ்சி போயிட போகுது? அவன் குடும்பத்தின் நன்மையை கருதி அவனுடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு அவன் சில விஷயங்களை சொல்லுவான். மார்க்க விஷயங்கள் அவனுக்கு சொல்வதற்கு அதிகாரம் இல்லைன்னு முன்னாடி சொல்லிட்டோம். மார்க்க விஷயம் இல்லாமல் நிர்வகிக்கிற விஷயங்கள் அவன் சில முடிவுகள் எடுத்தான் என்று சொன்னால் கணவனுக்கு கேட்கணும். எப்படி கேட்கணும் என்றால், இவனுக்கு கேட்குறே தலையெழுத்துன்னு நினச்சி கேட்கக்கூடாது. நம்ம கேட்டு தான் ஆகணுங்கிற அளவுக்கு அதுக்குரிய நியாயம் இருக்கிறது, அதற்குரிய காரணம் இருக்கிறது என்று விளங்கி என்ன செய்யணும்? கணவனு கட்டுப்பட வேண்டும். இப்போ உதாரணத்து சொல்வதாக இருந்தால், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் ஆகுறாங்கல்ல 40வது வயசில், அங்கே இருந்த வாங்க 40வது வயசில் இறை தூதர் ஆகும் பொழுது ஹிரா குகையில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இக்ரன்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. நடுங்கி கொண்டு வீட்டுக்கு வர்றாங்க. மனைவி என்ன செஞ்சாங்க? அவங்க மனைவி எப்படி அதை செஞ்சாங்க? நீம்படி சாமியார் மாதிரி வேற ஆளோ இருப்பேன், அதுக்கு நான் நிற்கணுமான்னு கேட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடவுளை நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலக மக்களுடைய நடைமுறைலாம் சரியாக இல்லை, நம்ம ஒரு சரியான பாதையை கண்டறிய வேண்டும் என்று சொல்லி பல நாட்கள் போய் ஹிரா குகையில் இருந்துருவாங்க. அப்போ அவங்க மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, தேவையான உணவை எடுத்துக்கிட்டு அவங்களே அந்த மலையில் ஏறி போய் அந்த குகையில் கொண்டு கொடுத்துட்டுலாம் வருவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நபின்னு ஆன பிறகு என்ன செய்யறாங்க? அரண்டு போய் வர்றாங்க. யாரோ நம்மளை பயங்காட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா இறை தூதர் ஜிப்ரீல் இதெல்லாம் தெரியாது. அப்போ ஏதோ ஒரு நம்ம பயந்துட்டோம், நமக்கு என்னமோ ஏற்பட்டு போச்சுன்னு பயந்துக்கிட்டு வரும்போது அப்போ ஹதிஜா நாய் தான் ஆறுதல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களுடைய நற்குணங்களை எல்லாம் சொல்லி காட்டி நீங்கள் ஏழைக்கு உதவுறீங்க, கஷ்டப்படுறவங்களுக்காக பாடுபடுறீங்க, நீங்கள் மற்றவங்களுடைய சிரமத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீங்க, அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான் என்று ஆறுதல் படுத்தி சொன்னார்களே, அந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்கு வர வேண்டும். கணவன் பல டென்ஷனில் பல பிரச்சனையில் இருப்பான், உங்களுடைய டென்ஷன் குறைவு. உங்களுக்கு மாமியாருக்கு மர்மம் உள்ளே நுழைஞ்சவொன்னே அந்த மாமியா புகாரை வாசிக்க ஆரம்பிக்கிறது. அவன் பெரிய லட்சக்கணக்கான ரூபாய் இழந்துட்டு என்னடா செய்கிறன்னு உள்ளே வருவான். உள்ளே அவன் எவ்வளோ பெரிய மண்டையில் சுமந்து கொண்டு வருகிறான், வெளியில் என்ன நடந்துச்சு, முதலாளி என்ன திட்டியிருக்கிறான், அல்லது எவ்வளோ பணத்தை ஏமாந்துட்டான், அல்ல அரசாங்கத்தில் எவ்வளோ வரிய போட்டுட்டாங்க அப்படின்னு எத்தனையோ பிரச்சனைகள் அவன் என்ன செய்வான், அவன் தொழிலுக்கு சீலை வச்சு விட்டாங்கன்னு எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் மண்டையில் போட்டு என்னடா செய்கிறது, வீட்டுக்கு ஒரு ஆறுதலுக்கு நுழைஞ்சவங்க அம்மா என்ன சொன்னா தெரியுமா, உங்கள் தங்கச்சி என்ன சொன்னா தெரியுமான்னு ஆரம்பிக்கிறது. யார்? இந்த பெண்கள்.
அப்போ கணவன்மார்களை வந்து என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னு கேட்டால், இவங்களுடைய சின்ன 10 காசு பிரயோஜனம் இல்லாத விஷயம், இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவன் சுமந்திருக்கிற விஷயம் பயங்கரமான விஷயம், அவன் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விஷயத்தை தலையில் சுமந்துக்கிட்டு வர்றான். இவங்க வந்து சில்லறையான விஷயத்தை என்ன செய்கிறது, அப்படி பேசிட்டாங்க, இப்படி இது பெரிய விஷயமா அது, அப்படி பேசிட்டா இப்படி அது வந்து அதான் புகார் வாசிக்கிற நேரமாக அது. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால், அந்த கணவனுடைய அந்த மதிப்பை உணரணும். கணவன்கிறவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது என்ன செய்யணும், உணராவிட்டால் மனுஷ ஜென்மத்தில் சேர்க்க முடியாது. அதை நம்ம பார்க்க வேண்டும். அதே மாதிரி வந்து இதை விட நீங்கள் முக்கியமாக பார்க்கணும், முக்கியமான ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகள், நீங்கள் பெண்களாக இருந்தால் நீங்கள் பிள்ளை பெறுகிறீர்கள். அந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் தான் தாய் என்பதில், அந்த குழந்தை உங்களுக்கு தான் பிறந்தது என்பதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஒரு பெண்ணு வந்து தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்த பிறகு இது ஏன் பிள்ளைன்னு அவள் சொல்கிறா. அவள் கன்ஃபார்மாக 100% அவள் தான் வயிற்றில் சுமக்கிறாள், அவள் தான் பெறுகிறாள். 100% நம்புகிறாள்ல, நம்புகிறாள். ஒரு ஆண் வந்து தன்னுடைய குழந்தை நம்புகிறான். எதை வச்சு நம்புகிறான்? உங்களை நம்பி நம்புகிறான். எவ்வளோ பெரிய நம்பிக்கையை மனைவி வைத்திருக்கிறான்னு கேட்டால், நீங்கள் குழந்தையை பெறுறீங்க, அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் தாய் என்பது உங்களுக்கு தெரிகிறது, உலகத்துக்கு தெரிகிறது. ஆனால் ஒருத்தன் தகப்பன் என்று நீங்கள் அவன் தான் தகப்பன்கிறது கன்ஃபார்மாக யாருக்கா சொல்ல முடியுமா? முடியாது. எதன் அடிப்படையில் உலகத்தில் எல்லா ஆண்கள் நம்புகிறார்கள்? நம்ம மனைவி சரியானவளாக இருப்பாள், என் மனைவி பெற்ற குழந்தை என் புள்ள தான் அப்படின்னு நினைக்கிறானே. நினச்சிக்கிட்டு நீங்கள் யாரை புள்ளன்னு காட்டுறீங்களோ அது அவன் புள்ளன்னு நம்பிக்கொண்ட எல்லாத்தையும் செய்கிறானா இல்லையா? இந்த ஒரு விஷயம் பத்தாது, மனைவியின் மீது கணவன் வைத்துக்கிற இந்த நம்பிக்கை வந்து எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி தான் பெண்கள் ஆண்கள் மீது நம்பிக்கை வச்சுருப்பீங்களா? அவ்வளவு நம்பிக்கையோடு என்ன செய்கிறான், நீங்கள் யாரை புள்ளைங்கிறீங்களோ இதான் உன் புள்ளன்னு ஆமாங்கிறான். சரியாகவும் இருக்கலாம், சரி இல்லாமல் சிலது இருக்கலாமா இல்லையா? அப்படியெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் கணவனுக்கு நம்ம ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பது என்ன செய்யணும், விளங்க வேண்டும். வெளியில் உள்ள மற்ற சமுதாயங்களுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையை முதல்ல நீ மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து நபிகள் நாயகம் இதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நோன்பு பெருநாளே ஹஜ்ஜி பெருநாளே உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்துகிற அந்த உரை வந்து பெண்களுக்கு எட்டவில்லை. அதிகமான கூட்டம், இந்த காலத்தில் இருக்கிற மாதிரியான ஒளிபெருக்கி சாதனங்கள் கிடையாது. அதனால் இந்த பேசிய பேச்சு வந்து கடைசி வரைக்கும் எட்டவில்லை என்ற உடனே உரையை முடிச்சுட்டு மறுபடி பெண்கள் இருக்கிற பகுதிக்கு அருகே சென்று அங்கே ஒரு பயானம் பண்ணுறாங்க, உரை நிகழ்த்துறார்கள். அந்த உரை நிகழ்த்தும் போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தர்மம் செய்யுங்க, நகைகளை கலட்டி போட்டால் தர்மம் செய்யுங்க, ஏன்னு கேட்டால் நரகத்தில் அதிகமாக உங்களை தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய உரை நிகழ்த்தியிருப்பார்கள். அதில் இந்த வாசகத்தை மட்டும் நமக்கு ஹதீஸில் அறிவிக்கப்படுகிறது. அப்போ சில பெண்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க, ஓ பிமை யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை, அது ஏன் பெண்கள் நரகத்தில் இருக்க வேண்டும், நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துக்ஸிர்னல் லான ஓ தக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் வந்து ரொம்ப சபிக்கிறீங்க. இதை பற்றி முன்னாடி நான் விளக்கிட்டேன். இரண்டாவதாக தக்ஃபுர்னல் அஷீர், கணவனுக்கு நன்றி கட்டத்தனமாக நடக்கிறீர்கள். கணவன் ஏன் இதை சொல்கிறாங்க நல்லா விளங்குதா? நீங்கள் என்ன நன்றி பெரிய விஷயம், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் பஞ்சாயத்து நினைக்கிறீங்க? இல்லை, அவனுக்கு நீங்கள் நன்றி கடன் நிறைய பட்டிருக்கிறீங்க, பட்டுட்டு ஆனால் விளங்க மாட்டேங்கிறீங்க. ஒரு தக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு வந்து நன்றி கடன் நன்றி துரோகம் செய்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, மாற ஐத்துமின் நாக்கிசாத்தி அக்லின் தீனின், அறிவுலையும் குறைவாக இருந்து கொண்டு வணக்க வழிபாடுகள்லையும் குறைவாக இருக்கிறீங்க. உங்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் தொழுகையெல்லாம் கிடையாது, இப்படி வணக்க வழிபாடையும் கம்மியாக செய்யக்கூடிய, அறிவிலையும் கம்மியாக இருக்கக்கூடிய நீங்கள், அது ஹபலி லுப்பிர் ரஜுலில் ஹாசிமி, கூர்மையான மதிப்படையத்தவனுடைய புத்தியோ போக்கி விடுகிறீர்கள். இப்படி நான் யாரையும் பெண்களுக்கு அந்த பவர் இருக்கிறது. நீங்கள் வந்து அறிவில் ஆணை விட கம்மியாக இருக்கிறீங்க, ஆனாலும் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் அறிவு படைத்த ஆணையும் கூட மதிமயக்கி விடுகிறீர்கள். அதை வைத்து கொண்டு தான் நன்றி கட்டத்தனம் நடக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆயுதத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான். அதாவது பெண்கள் வந்து ஆண்களை வந்து பெண்கள் சொல்வது ஆண்கள் கேட்குற மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படியெல்லாம் இருக்கிறீர்கள் என்று என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதில் அறிந்து கொள்கிற நமக்கு விஷயம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நன்றி கெட்டத்தனமாக நடந்தால் எங்கே கூட நிப்பாட்டது? நம்ம என்ன உலகத்தில் தகஜத்தெல்லாம் நம்ம தொழுகிறோம், நோம்புலாம் வைக்கிறோம், அவுராது திக்ர்லாம் ஓதுறோம், அப்படி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் உங்களை சொர்க்கத்தில் சேர்க்காது. இவ்வளவும் செஞ்சுட்டு கணவனுக்கு நன்றி கெட்டு நடந்தீர்கள் என்று சொன்னால் அதுவே நரகத்தில் சேர்க்க போதும். அதான் அந்த ஹதீஸில் விளங்குறது. இந்த ஹதீஸில் 304வது ஹதீஸ் புகாரில் எடுத்து பாருங்கள். அப்போ அந்த ஹதீஸில் என்ன விளங்குறது, நீங்கள் வந்து கணவன் அவ்வளவு செஞ்சு இருக்கும் பொழுது அந்த செஞ்சதுக்கு நன்றியாக இருக்கணுமா இல்லையா?
உலகத்தில் ஒருத்தன் சின்ன எவனோ கணவனை விடுங்க, எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டான்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ நன்றியாக இருக்கிறோம். எவனோ ஒரு கஷ்டமான நேரத்தில் 1000 ரூபா தந்துட்டான்னு சொன்னால் அவனை பார்க்கும்போதெல்லாம் பல்ல காட்டுறோம், சிரிக்கிறோம். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா போன போட்டு விசாரிக்கிறோம், நல்லா இருக்கலான்னு கேட்குறோம். அப்போ ஒரு 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 1000 ரூபா ஒரு நெருக்கடியான கட்டத்தில் உதவி செஞ்சான் என்று இருந்தால் சாவுற வரைக்கும் அதுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி இயல்புல எல்லா மனுஷன்ட்ட இருக்கிறது. உங்களுக்கு காலமெல்லாம் எல்லாம் செய்கிறான், உங்களுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் கணவன் செய்யலை. தேவைக்கு நகை நட்டுன்னு போட்டு பூட்டுறானவங்களையெல்லாம் இங்கே விட்டால் இவ்வளோ வருது, ஒரு கையில் 1 கிலோ வரும் போல இருக்குது. அவ்வளோ வகை வளையலை மாட்டுறான், கழுத்தில் மாட்டுறான், காதில் மாட்டுறான், மூக்கில் மாட்டுறான். இப்படி வகை வகையாக தலையில் முடுக்கி வர நகையெல்லாம் செஞ்சு தர்றான். இதெல்லாம் செஞ்சு கணவன்மார்கள் என்ன செய்கிறாங்க, மனைவிக்காக வேண்டி இவ்வளவு செஞ்சு தர்றாங்களே. இவ்வளவு செய்கிறதுக்குரிய நன்றி என்ன? என்ன மார்க்கம் சொல்லுது உங்கள்கிட்ட? உங்களுக்கு தேவையான எல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சு, அவன் சொல்ல பேச்சுக்கிட்டு நடங்கலேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த நன்றி கெட்டத்தனம் எங்கே கொண்டே விடும்னா, ஏதோ உலகத்தில் நன்றி கெட்டு போனீங்க என்று விடாது, வேற எங்கே கொண்டே விடும்? அது நரகத்தில் அதிகமான பேரை பார்க்குறேங்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் நினைக்க வேண்டும், இந்த கணவனுக்கு நம்ம நன்றி கெட்டத்தனமாக நடந்தால் அது அல்லாவுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடக்கும்போது எப்படி தண்டிப்பானோ அதுபோல் தண்டிப்பான். இந்த நன்றி மறத்தலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். குறிப்பாக கணவனுக்கு நன்றி மறந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்ங்கிற அளவுக்கு அந்த அந்தஸ்தை எல்லாம் தந்திருக்கிறான், கொடுக்க சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக வழிகாட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இது புகாரில் 29வது ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், உரித்துன்னார எனக்கு நரகத்தை எல்லாம் எடுத்து காட்டினான், நரகம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. ஃபைதா அக்ஸர் அஹ்லியன் நிசா, அதில் அதிகமானவர்கள் பெண்களாகவே நான் பார்க்கிறேன். நரகத்தை காட்டுறான், எல்லாம் பெண்களாக ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போ எக்ஃபுர்ன, எதனால் நரகத்தில் இருக்கிறாருன்னு கேட்டால், எக்ஃபுர்ன அவங்க நிராகரிக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ கேள்வி கேட்கப்படுகிறது, எக்ஃபுர்ன பில்லாஹி, அல்லாவே நிராகரிக்கிறாங்க என்று கேட்கப்படுகிறது. இல்லை, எக்ஃபுர்னல் அஷீர, கணவனை நிராகரிக்கிறார்கள், நன்றி மறக்கிறார்கள். ஓ எக்ஃபுர்னல் இஹ்சான, செய்த உதவிக்கு நன்றி மறக்கிறார்கள். கணவனுக்கு நன்றி மறக்கிறார்கள், செய்த உதவிக்கு நன்றி மறக்கிறார்கள். இந்த காரணத்தினால எங்கே போகிறாங்க? அப்போ நீங்கள் மறுமையை நம்புகிற ஒரு முஸ்லீம் சமுதாயத்து பெண்ணாக இருந்தால், கணவன் செய்கிற அந்த உதவிகளுக்கு நம்ம நன்றியோடு நடக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு அது அல்லாட்ட ஒரு கேள்வி இருக்கிறது. அதுவே நரகத்தில் நம்மளை கொண்டு தள்ளும், நம்முடைய இபாதத்துக்கெல்லாம் காப்பாற்றாது. அப்போ இபாதத்தெல்லாம் தாண்டி இந்த ஒரு செயல் நீ சரியாக செஞ்சியா, உன் கண்ணு முன்னாடி உன் கணவன் உனக்கு காட்டுறான், எல்லாம் செய்கிறான், அதை நீ பார்க்க மாட்டேங்கிற, அவ்வளவுக்கு கணவனை வேதனைப்படுத்துகிறாய் என்று சொல்லி அங்கே நரகத்தில் கொண்டு போய் போட்டுருவாங்கிற கருத்து இதில் வருதா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ் அஹசன் தைலா இஹ்தா உன்ன தஹர, பெண்களுக்கு காலமெல்லாம் நீ ஒரு உதவியை செய்து கொண்டே சும்ம ராத்து மின்க செய்யன், உன்ட்ட ஒரே ஒரு குறையை பார்த்து விட்டாள் என்று சொன்னால், காலத்தவள் சொல்லுகிறாள், மாராயத்து மின்க ஹைரன் கத்து, உங்கள்கிட்ட ஒரு நல்லதை நான் அடைஞ்சதே இல்லைங்கிறான். இப்படியெல்லாம் பெண்கள் இருக்கிறார்கள். இதுதான் நரகத்துக்கு போக காரணம். இப்படி நீ நடக்கவே இல்லையா? கணவன் ஏதாவது ஒரு அன்பை வாங்கி தந்தான், ஆமாம் என்ன வாங்கி தந்திய, அவன் வாங்கி தந்தான்னு சொன்னால் ஒரு அற்பமான அவனுக்கு சக்தி உட்பட தான் வாங்க தர்றான், அதை கூட என்ன செய்வீங்க, அதை குத்தி காட்டுறது, அதை சீப்பாக சொல்லி காட்டுறது, அற்பமாக்குறது. அவன் பெருசாக வாங்கி தண்டிங்க, என்ன பெருசாக அது வாங்கி தரலையா? அப்போ அது ஒரு நகையை வாங்கி கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பெண்கள் வாயிலிருந்து வரும். என்னத்தை தந்துட்டீங்க, என்னத்தை கழிச்சிட்டீங்கன்னு கேட்பாங்க. அப்போ இந்த பெண்கள்கிட்ட இந்த தன்மை ரொம்ப பெரிய ஒரு ஆணை ஒரு ரொம்ப காயப்படுத்தும். எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, அவன் ஆசையோடு கஷ்டப்பட்டு தனக்கு சாப்பிடாமல் வயிற்ற கட்டி வாயை கட்டி அவனால் என்ன ஏழுமோ அதை கொண்டாந்து தர்றான்னு சொன்னால், அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷம் அப்படின்னு எவனும் செஞ்சால் கூட ஜஸாக்கல்லா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. யாரோ எவரோ நமக்கு உதவி செஞ்சால் என்ன செய்யணும், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவானாகன்ட்டு ஜஸாக்கல்லா சொல்லணும்னு சொன்ன மார்க்கத்தில், கணவன்மார்களுக்கு எப்போ நீங்கள் ஜஸாக்கல்லா சொல்லியிருக்கிறீங்க, என்னோலாம் கொண்டாந்து தருவானா, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல நன்றி, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவானாக, நல்ல புடவையை தந்திருக்கிறீங்க, இந்த வளையல் நல்லதை வாங்கி தந்திருக்கிறீங்க, இதான் கிடைச்சாக்க. இப்படி கேட்டால் அதான் நன்றி மறத்தல், அதான் நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம். அப்போ நம்முடைய இந்த செயல்பாடுகள் ஒரு நல்ல தப்பு செஞ்சால் நீங்கள் சுட்டி காட்டுற விஷயம் வேறு. அவன் நல்லது செய்யும் போதுமா குறை சொல்லுவீங்க? நல்லது செய்யும் போது கூட அந்த நல்லதை ஒரு மடங்கு கூட சொல்ல வேண்டியதானே? மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் 3 சந்தர்ப்பங்களில் பொய் சொல்லலாம்னு அனுமதி இருக்குது மார்க்கத்தில். பொதுவாக சொல்லக்கூடாது, ஆனால் 3 சந்தர்ப்பங்களில் பொய் சொல்லலாம். ஒரு சந்தர்ப்பம் என்ன, போர்க்களத்தில் பொய் சொல்லலாம். போர்க்களத்தில் நம்ம 1000 பேர் படையில் இருக்கிறோம், எதிரி 10,000 பேர் இருக்கிறான், நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டால் 1,00,000 பேர் இருக்கான்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் ஜெயிக்க முடியும். நாங்கள் 1000 பேர் தான் இருக்கோம், உடஞ்சி போன 10 வாள் வச்சுருக்கிறோம், 2 கேரையும் தான் வச்சுக்கணும், ஒன்று இங்கே தள்ளிட்டு போயிடுவான்.
அப்போ யுத்த காலத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் பொய் தான் சொல்ல வேண்டும். ஒரு முதுமையான ஆளுக்கு கூட இளமை மாதிரி காட்ட வேண்டும். எல்லா வகையான பொய்கள் என்ன செய்யணும், வார்த்தைகளே ஜெயிச்சிடணும். அப்போ போர்க்களத்தில் பொய் சொல்வது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஏன்னு கேட்டால் போரில் ஆயுதங்களால் ஜெயிப்பதை விட அந்த மன வலிமையை கொண்டு ஜெயிப்பது தான் ரொம்ப முக்கியம் என்பதற்காக வேண்டி அதை மார்க்க அனுமதிக்கிறது. ரெண்டாவது பொய் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், 2 பேர் சண்டையாக இருக்கிறாங்க. அவங்க சண்டை இருக்கிற நம்ம போய் நுழைஞ்சி பேசி 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கூட குறைய பொய் சொல்லி சேர்த்து வைக்கலாம். பொய் சொல்லி பிரித்து வைக்கக்கூடாது. பொய்களை சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கிறது எவ்வளோ பொய் சொல்லணுமோ அவ்வளோ பொய்களை சொல்லி சேர்த்து வச்சோண்டு வைங்க. ஏன்டா அம்பூட்டு பொய் சொன்னா கேட்க மாட்டான். ஏன்? அவன் பொய்யன் இல்லை. லைசல் கதாப் உள்ளது யுஸ்லஹு பைனன்னாஸ், மக்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறவன் பொய்யன் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. மூணாவது என்னன்னு கேட்டால், ஹதீஸு ரஜுலி இம்ராத்துஹு, ஒரு கணவன் மனைவி இடத்துல பேச்சுக்கல்ல பொய் சொல்லலாம். கணவன் மனைவி பேசுகிற விஷயத்தில் எதுக்கு பொய் சொல்லலாம்? ஏமாத்துறதுக்கு, ஃப்ராடு பண்ணுறதுக்கு, பித்தலாட்டத்துக்கு இல்லை, மகிழ்ச்சிக்காக வேண்டி, சந்தோஷத்துக்காக வேண்டி என்ன செய்யணும். இப்போ சின்னத பொருளை வாங்கி தந்துருக்கிறான், அது பெருசாக சொல்லுங்க அவன்கிட்ட. உங்களுக்கு ஒன்று வாங்கி தந்த பொருள் அற்பமாக இருக்கிறது, ஆனால் இது அற்பம்னு சொல்லிட்டீங்கன்னா மூஞ்சி சுருங்கி போயிடும். அவனுக்கு மூஞ்சி சுருங்கி விட்டது என்று சொன்னால் அவனுக்கு உங்களோட சந்தோஷமாக இல்லறத்தில் கூட ஈடுபட முடியாது. அதுவே அவனை பாதிக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக அவன் இருந்தால் தான் இல்லறத்தில் கூட அவன் சந்தோஷமாக இருப்பான். அந்த ஒரு வார்த்தை அவனை காயப்படுத்திடும். அதில் நிமிர்றதுக்கு பல நாள் ஆகும். அதை விட என்ன செய்யலாம், சின்னதாக நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, எதற்காலும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுறீங்களே, இப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிடும்? இப்படி சொல்லலான்னு மார்க்கத்தில் இருக்கிறதே, இதில் அவன் சந்தோஷப்படுவான் என்று சொன்னால் கணவனை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்யணும், நீங்கள் ஏமாத்திர பொய் சொல்லக்கூடாது. அவனை மகிழ்ச்சியாக்குவதற்குரிய பொய்களை சொல்லலாம். அது மாதிரி கணவன் என்ன செய்வான், மனைவிட்ட உலகத்தில் உன்னை மாதிரி அழகி கிடையாதுங்கிறான். அப்படி உண்மையாது? உங்களை அப்படித்தான் ஆண்கள் செய்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் என்ன செய்வாங்க, புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது புகழ்ந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி. உண்மையிலேயே புகழ்கிறான், அவனுக்கு தெரியும் பொய் சொல்கிறோம்னு. அவன் எதுக்கு அப்படி சொல்கிறான்? அப்படி சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படும் என்பதற்காக வேண்டி தானே அழகை வர்ணிக்கிறான், அப்படி செய்கிறான், அப்படி செய்கிறான், என்னென்னமோ சொல்லுகிறான். இது தப்பான மார்க்கத்து தப்பு கிடையாது. மகிழ்ச்சி அடைவதற்காக வேண்டி பொய் சொல்லிக் கொள்வது இப்போ இல்லற வாழ்க்கையில் எப்படி அல்லாஹ் நாடுகிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டுறாங்கன்னு கேட்டால், பொதுவாக பொய் வெறுக்கத்தக்கது. லானத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றெல்லாம் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த 3 விஷயத்திற்கு நீங்கள் பொய் சொல்வது பொய்யே கிடையாது. இது பொய், உங்களுக்கு உலகத்தில் பொய்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அது பொய்யே கிடையாதுன்னு சொல்லி இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கணவன் மனைவிமார்கள் மத்தியில் உள்ள பிரச்சனைகளில் நீங்கள் எந்த ஒரு முட்டல் மோதல் இல்லாமல் மகிழ்ச்சியாக அந்த வண்டி ஓடணுமாக இருந்தால், கணவன் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக்கி சொல்லுங்கள். நல்ல விஷயங்களை, கணவன் செய்கிற பெரிய பெரிய தப்புகளையும் ஒரு சின்னது மாதிரி சொல்லுங்கள். பரவாயில்ல, இதனால் என்ன இருக்குது, நீங்கள் புருஷன் தானங்க சொல்லிட்டு போங்க. அவன் கொஞ்சம் கடுமையாக ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வைங்களேன், அதை கூட சின்னதாக்கி பேசுங்க. அவனிடம் இருக்கிற கெட்ட கெட்ட வார்த்தைகளை, கெட்ட செயல்களை, கெட்ட பேச்சுக்களை எல்லாம் சின்னதாக்கி அவன்கிட்ட காட்டுங்க. அவன் செய்கிற சின்ன சின்ன உதவிகளை பெருசாகி காட்டுங்க. இதே மாதிரி இவன் செயலே நடந்து கொள்ளணும். அப்படி ஆண்களை நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதுதான் இல்லற வாழ்க்கைங்கிறது. அந்த இதுக்கு ரசூலுல்லாஹ் அந்த தன்மை இல்லைங்கிறாங்க. இது ஆண்கள்கிட்ட இருக்கிறதே பெண்கள்கிட்ட கம்மி, நரகத்துக்கு அதனால போகிறாங்க. காலமெல்லாம் நீ உதவி செஞ்சாலும் சரி, ஒரு நாள் செய்யலை என்று சொன்னால் உங்கள்கிட்ட ஒன்றையுமே காணவில்லை என்று சொல்லிவிடுகிறாள்ங்கிற வார்த்தை எதை காட்டுது? புகாரில் 29 ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயம் நீங்கள் விளங்கி கொண்டு இல்லற வாழ்க்கையில் கணவனுக்கு நீங்கள் கட்டுப்படுத்த ஆகணும். அது கணவன் அந்த ஆம்பளை என்பதற்காக மட்டுமில்லை, அது மார்க்கத்தின் கடமை. அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு கடமை ஆக்கியிருக்கிறான். எப்படி தாய் தந்தையருக்கு கட்டுப்படுவதை ஒரு கடமை மாதிரி ஆக்கியிருக்கிறானோ, கணவனுக்கு கட்டுப்படுவதை மனைவிக்கு அல்லாஹ் கடமையை ஆக்கியிருக்கிறான். மார்க்கத்தை மீறும்படி கட்டளையிட்டால் தான் கேட்கக்கூடாது தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் கணவன் சொல் கேட்டு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சுயல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைரின் நிசா, பெண்களில் சிறந்தவள் யார் என்று ரசூலாட்ட கேட்குறாங்க. ரசூலாட்ட நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களில் நல்ல பெண்கள் யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது எல்லோரும் ஆசைப்படுவீங்கல்ல, நல்ல பெண்களாக இருக்குது தான் நல்லா ஆசைப்படுவீங்க. உலகத்தில் மற்றவன் நல்ல பெண்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறது அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறது. யார் நல்ல பெண்கள் என்று கேட்டால், அல்லது துத்தியோ இதை அமர, கணவன் சொல் பேச்சை கேட்கக்கூடியவள் தான் நல்ல பெண்ணு. ஓ தசுர்ரு இலா நல்லற, அவன் பார்த்தால் அப்படி மகிழ்ச்சி தரணும். அது பார்த்தால் என்ன செய்யணும், இவன் சந்தோஷமாக பார்க்கும்போது அவள் பார்வையே இவனுக்கு சந்தோஷம் தரணும். அப்படி ஒரு முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி மூஞ்சை துங்க போட்டுக்கிட்டு இருந்தால் என்னவாயிரும், பொசுக்குண்டு போயிடும். அவன் கணவன் மனைவியை ரசிக்கிறதுக்காக சந்தோஷமாக பார்க்கிறான் என்று சொன்னால் அது மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும். ஓ தகுஃபலுஹு ஃபி நஃப்ஸிஹி ஓ நஃப்ஸிஹா ஓ மாலிஹி, தன் விஷயத்திலையும் அவனுடைய பொருள் விஷயத்திலையும் அவள் பேணிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும்.
தன்னுடைய கற்பு விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். அவனுடைய பொருளாதாரம் கூட நம்பி தரப்பட்டிருக்கிறது, வீடு வாசம் உங்கள் கையில் இருக்கிறது, அதில் நீங்கள் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். இதை செஞ்சுட்டு அது நல்ல பெண்ணு. இப்போ நல்ல பெண்ணுக்கு இலக்கணம் என்னன்னு சொன்னால், கணவன் சொல்ல கேளுங்க. ரெண்டாவது அவனுக்கு உங்கள் பார்வையில் மகிழ்ச்சியை கொடுங்க. மூணாவது வந்து உங்களை கற்பை காத்துக்கொள்ளுங்க. அவன் நம்பி ஒப்படைச்சிக்கிற பொருளாதாரத்தில் மோசடி செய்யாதீங்க. இப்படி செஞ்சீர்கள் என்று சொன்னால் அவள் தான் நல்ல பெண்ணு என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை என்ன செய்யணும், எல்லா பெண்களும் விளங்கி கொண்டு கணவனுக்கு இணக்கமான ஒரு விஷயத்தை நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதில் திருமணம் செய்கிறது. திருமணம் செய்து எதுக்காக வேண்டி, முக்கியமாக ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது ஒன்று, சந்ததிகள் ரெண்டு நோக்கம்தான். சந்ததி பெருகுவதற்காக வேண்டி தான் கல்யாணம் பண்ணுறோம், ஒரு சந்தோஷமாக அதில் அடைகிறோம். ரெண்டு விஷயத்திற்கு தான் திருமணமே நடத்தப்படுகிறது. அதில் வந்து இப்போ கணவன் வந்து பல விதமான ஒரு நிலையில் வரும் பொழுது மனைவியோட வந்து இல்லறத்தை நாடக்கூடிய நிலையில் வரும் பொழுது அவன் அழைத்தால் இந்த பெண்கள் நிறைய பேர் பொய் சொல்லி மறுக்கிறார்கள். அந்த இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் அழைக்கும் பொழுது மனைவி மறுக்கவே கூடாது. ஏன் மறுக்கக்கூடாது, நீங்கள் மறுத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரியாக இருப்பான், அப்புறம் என்ன செய்யுது, உலகம் பெருசுன்னு போயிடுவான். அப்புறம் நீங்கள் ஓவர் அவனை வந்து அந்த மாதிரி அவனுக்கு நான் விரும்பும்போது தான் அவனோட சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவன் எதுக்காக வேண்டிய இந்த மாதிரி ஆசைப்படுறான், வெளியில் சில காட்சிகளை பார்த்துருப்பான், அவனுக்கு பல விதமான எண்ணங்கள் உண்டாயிருக்கும். சரி அந்த மாதிரி நம்ம தப்பாக போயிடக்கூடாது, நம்ம மனைவிட்ட போய் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு வந்து நிறைய பெண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எனக்கு தலைவலியாக இருக்குது. தலைவலியாக இருந்து தலைவலின்னு சொன்னால் குற்றம் கிடையாது. நிஜமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து ஒத்துழைக்க மறுத்தால் அது பாவம் வராது. இந்த ஆத்மாவை சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். நல்லபடியாக இருந்துக்கிட்ட இவன் என்ன நினைக்குமா நம்ம என்ன அப்படி நினைத்தீர்களே, ஆனால் அப்படி நிற்க முடியாது. பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் வித்தியாசம் இருக்குது. பெண்கள் வந்து அப்படி நீங்கள் நினச்சோன்னு ஒரு ஆம்பளை ஒன்றும் செஞ்சிட முடியாது, ஒரு ஆண் வந்து என்ன வேணாலும் செஞ்சிட முடியும். அப்படியான ஒரு நிலையில் படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அவன் பல விதமான வெளியில் பல காட்சிகளை பலதை பார்த்துருப்பான். அது அவனுக்கு சலனத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆகா நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது என்பதற்காக வீட்டுக்கு சந்தோஷமாக வந்தால் இவங்க என்ன செய்கிறது, மூத்தத்துக்கு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அப்புறம் என்ன செய்வான், இது ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம வேறு மாதிரி போவோம். அதிகமான பெண்கள் வந்து புருஷன் சரியில்லைன்னு புகார் பண்ணுவதற்கெல்லாம் என்ன காரணம்னு உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க அந்த லட்சணத்தில் இருப்பாங்க. அவன் என்ன சொன்னாலும் குத்தி காட்டுறது, மூத்த லட்சம் மாதிரி பேசுகிறது, அவனை ஆதிக்கம் செலுத்துவது, அவன் எந்த நன்மை செஞ்சாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்வது இல்லை, இது மாதிரி எல்லாம் வந்து நடக்கிறது முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. புகாரில் 3237வது ஹதீஸில் சொல்கிறாங்க, இதா தார் ரஜுல் இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு ஆண் வந்து தன் மனைவியை படுக்கைக்கு அழைக்கும் பொழுது ஃபஅபத், அவள் மறுத்து விட்டாலேயானால் ஃபபாத்த கல்பான் அலைஹா, அதனால் அவன் அவள் மீது கோபமாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் லானத்துகள் மலாய்க்கத்து ஹத்தா துஸ்பிக, விடிகிற வரைக்கும் மலக்குமார்கள் அவளை சபிக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்களை நியமித்து அந்த பெண்ணை சபித்து கொண்டே இருக்க வைக்கிறான். மலக்கு சபித்தா என்ன ஆகும், அது பவர்ஃபுல்லான ஒரு துவாண்ட அர்த்தம். பவர்ஃபுல்லான துவாண்டா என்ன ஆகும், அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ அல்லாஹ்விடத்திலேருந்து ஒரு பாதிப்பு. கணவன் அழைக்கும் பொழுது கணவன் கோபமாக வருதுன்னு என்ன அர்த்தம், எப்போ கோபம் வரும், அவனுக்கு தக்க காரணம் இல்லாமல் செஞ்சால் கோபம் வரும். கணவன் வந்து கூப்பிட்றான், இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அது ஒரு பண்ண முடியலைன்னு ஏதோ காரணம் இருக்கும்ல, ரீசனபுளான காரணத்தை சொன்னீங்கன்னா அவனுக்கு கோபம் வராது. நீங்கள் அந்த காரணம் இல்லாமல் சொன்னால் தான் கோபம் வரும். அப்போ எந்த ஒரு தக்க காரணம் இல்லாமல் கணவன் சந்தோஷமாக இருக்க அழைக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் மறுத்தீர்களேயானால் அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், வானவர்கள் வந்து சுபுகு வரைக்கும் அவளை சபிக்கிறார்கள் என்று சொல்லி புகாரில் 3237 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லீமில் இருக்கிற ஒரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதா பாத்தத்தில் மரத்து ஹாஜிரத்தன் ஃபிராச சௌஜிகா, ஒரு பெண் வந்து கணவனின் படுக்கையை வெறுத்த ஒரு நிலையில் இரவை கழிப்பாளையானால் வெறுத்து செய்யக்கூடாது. இயலலை, எனக்கு இயலலை, எனக்கு 2 நாளாக வயிற்று போக்கா இருக்குது, இப்படி ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரீசன் இருக்கும்னா அவனும் ஒத்துக்கிறதான் செய்வான், ரீசன் இருந்தால். அப்படி இருக்கும் என்று சொன்னால், அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி புறக்கணித்தார்கள் என்று சொன்னால் லானத்துகள் மலாய்க்கத்து ஹத்தா துஸ்பிக, விடிகிற வரைக்கும் மாணவர்கள் சபிக்கிறார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீமில் உள்ள இந்த ஹதீஸ் சொல்கிறது. அப்போ இது ஒரு முக்கியமாக இல்லற வாழ்க்கையில் கட்டுப்பாடு நடக்கணும். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், குடும்பத்தில் கல்யாணம் எதுக்கு பண்ணுறாங்க, அது ஒரு ஆணுடைய தேவை, பெண்ணுக்கு ஆணுக்கு தேவை தான். ஆனால் ஆணுடைய தேவை வந்து என்னென்னு கேட்டால் அதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அது இதில் விளக்கினா நன்றாகவும் இருக்காது, அது விரசமாக போயிடக்கூடாது, நீங்களே விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ ஆண்களுடைய ஒரு தேவை என்பதற்கு பெண்கள் என்ன செய்யணும், இணக்கம் காட்டாவிட்டால் அவனுடைய நடத்தை கெட்டு போய்விடும், சந்தோஷம் இழந்துருவான். அவனுடைய வேறு மாதிரி தொடர்பு வைத்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய பொருளாதாரம் சம்பாத்தியம் எல்லாமே தாறுமாற எங்கிட்ட போயிடும்.
கடைசியில் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம கஷ்டப்பட வேண்டிய நிலை வந்துடும். அதனால் கணவனை மகிழ்ச்சியாக இருப்பது வந்து நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. உங்களுக்கும் அதில் மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்யுது, உங்களுக்கு மகிழ்ச்சி அவன் தரத்தான் செய்கிறான். அவன் விரும்புகிற ஒரு நேரத்தில் அந்த சந்தோஷத்தை கொடுத்தால்தான் அது நல்லது என்பதை மார்க்கம் வழிகாட்டுகிறது. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால், புகாரில் 5195 ஹதீஸ், அதாவது கடமையான நோன்பு இருக்குது, ரமலான் நோன்பு இருக்குது. இந்த நோன்பு நம்ம வச்சு தான் ஆகணும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நோன்பு வச்சு ஆகணும். இது மாதிரி கட்டாயமான நோன்புகள் வேறு நேர்ச்சி நோன்பு அதெல்லாம் தான் வச்சு ஆகணும். அதே நேரத்தில் வந்து சும்மா நோன்பு வைக்கிறீங்க, ஒரு மாதத்தில் 3 நாள், வியாழக்கிழமை திங்கக்கிழமை நோன்பு, இப்படி மார்க்கத்தில் இருக்கல, மாதத்தில் 11, 12, 13 அந்த நாட்களில் நோன்பு வைக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் நோன்பு வைக்கலாம். இப்படியான நோன்புகள்லாம் இருக்குது. அது போக நம்ம விரும்பமெல்லாம் நோன்பு வைக்கலாம். தாவூது நபி நோன்பு கூட வைக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கலாம். இது மாதிரியான நோன்புகள்லாம் மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த நோன்பு கூட பெண்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? கணவன் மனைவியோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து அவள் உபரியான நோன்பு வைப்பதாக இருந்தால் கணவன்கிட்ட கேட்கணும். மார்க்கத்தில் கேட்க தேவையில்லை பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தில் கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யஹில்லுலில் மரஅத்தி, எந்த ஒரு பெண்ணுக்கும் ஹலால் இல்லை, அன் தசூம, அவள் நோன்பு வைக்கிறது ஹலால் இல்லை, ஓ ஜௌஜுஹா ஷாஹிதுன், கணவன் ஊரில் அவளோடு இருக்கும் பொழுது நோன்பு வைப்பது இல்லா பிஇذنஹி, அவன் அனுமதி இல்லாமல் நோன்பு வைப்பது ஹலால் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாங்க? நீங்கள் அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு வருவான், ஒரு பகல் நேரத்தோடு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்குவான். நீங்கள் நோன்பை காரணம் காட்டுவீங்க. நோன்பை காரணம் காட்டினா அவனுக்கு மீற முடியாது. அப்போ என்ன அவனுக்கு இப்போ தான் நோன்பு வச்சுட்டு தெரியுறா, நம்ம வாட்டு வேறு மாதிரி போயிட மாட்டானா? அப்போ அந்த கணவன் வந்து இது பகல் நேரம் இருந்தால் கூட மனைவி வந்து கணவனை திருப்திப்படுத்தணும் என்பது இதை காட்டுகிறது. அப்போ லா யஹில்லுலில் மரஅத்தி, எந்த பெண்ணுக்கும் ஹலாலே கிடையாது. அன் தசூம, நோன்பு வைக்கிறது ஹலால் கிடையாது. ஜௌஜுஹா ஷாஹிதுன், அவருடைய கணவன் ஊருக்குள்ளே இருக்கும் பொழுது அவள் நோன்பு வைக்கக்கூடாது. இல்லா பிஇذنஹி, அவன் வெளியூரில் இருக்கிறான், அந்த பக்கம் கூட கேட்க தேவையில்லை. எதுக்காக இதுக்கு மட்டும் கண்டிஷனை போடுறாங்க? அந்த கணவன் வந்து எந்த நேரத்தில் எந்த மூடில் இருப்பான்னு சொல்ல இயலாது. அவன் வெளி உலக வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகளுக்கு உள்ளானான்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த நிலையில் வீட்டுக்கு வரும் பொழுது அவனுக்கு முக்கியமான அந்த ஒரு தேவை நிறைவேறினால்தான் அவனுடைய மனம் நிறைவாகும், அவன் வந்து நார்மலாக வருவான். அப்படி இல்லாமல் வந்து நோன்பு வச்சுருக்கான், அதனால் நீங்கள் போய் தனியாக போங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ என்னவாயிரும்? அவனுக்கு அவனுடைய அந்த எந்த நோக்கத்துக்கு வருகிறானோ நிறைவேறாது, அப்போ அவனை பாதிக்கும் என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. சொல்கிறாங்க, புகாரில் 5195 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த கணவன் மனைவியுடைய விஷயத்தில் வந்து இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மனைவிக்கு இது தகுந்த காரணம், பொய்யான காரணம்னு சொல்லுவாங்க. என்ன பகல் நேரத்தில் அப்படி, பகல் நேரம் உங்களுக்கு என்ன, பகல் இரவுண்டு இருக்க அப்படிலாம் இல்லை, அப்படி செய்யக்கூடாங்கிறது தானே அந்த ஹதீஸே சொல்லுது. பகல் நேரத்துலையும் ஒரு சந்தோஷமாக இருக்கிற மார்க்கத்தை தப்பா? அப்படி தப்பாக இருந்தால் நோன்பு வைக்க சொல்லியிருப்பாங்களே. பகல் நேரத்தில் நோன்பு வச்சுட்டு, ராத்திரிலாம் நோன்பு பஞ்சாயத்து இல்லையே. பகலில் நோன்பு வச்சுட்டு இருக்கும்போது அவன் கணவன்ட்டு அனுமதி வாங்கி வைன்னு எதுக்கு சொல்லப்படுது? பகல் நேரத்தில் கூட அவன் ஒரு சந்தோஷமாக இருக்க நாடுவான். நீங்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறது தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவனுக்கு சந்தோஷமாக நாடும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டும். அதில் இந்த பகலுங்கிறது அல்ல அப்படிலாம் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க போகிறாங்க, இந்த பாசெல்லாம் பேசக்கூடாது. அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு எப்படி சந்தோஷமாக இருக்கணுமோ அதற்குரிய வேலைகளை செய்ய வேண்டும். அப்படி இல்லாத நேரத்தில் தான் அதிகமான ஆண்கள் வந்து வழி தவறி போயிடுறாங்க. அப்புறம் குய்யோ முறைன்னு கத்துறது, என் கணவன் வந்து சரியாக இல்லை, போனால் வரமாட்டேங்கிறாரு, வாரத்துக்கு ஒருக்க தான் வர்றாரு. இதெல்லாம் யார் செஞ்சதாக இருக்கு? உங்களுடைய நடத்தை நீங்கள் வந்து அவனை வெறுப்பேற்றி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறான், அப்படி ஆக்கிடுறாங்க. பெண்கள்கிட்ட வந்து மனைவிட்ட பேசுறதுக்கு பயப்படுறான். எத்தனை பேர் அது கிண்டலாக பேசுவாங்க, வீட்டுக்குள்ளே பயமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு, தமாஷா பேசுகிற அளவுக்கு இருக்குது. ஏன் பயப்படுறாங்க? நீங்கள் அப்படி தான் சின்ன சின்ன பெருசாகி காட்டுறது, குத்தி காட்டுறது. அவன் வந்து ஈக்குவலாக உங்களை மாதிரி பேச முடியாது, ஆம்பளைக்கு பேச வராது, பொடி வச்சு பேச அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்கிறது? அவனை புண்படுத்தி கடைசி என்ன ஆயிரும்னு கேட்டால் அவன் வந்து வேறு மாதிரி இவெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடறான். அதனால் கணவர்கள் நல்லவர்களாகவும் சாலிகான இல்லற வாழ்க்கையின் மூலமாக அவனும் சாலிகானவனாக இருக்க, நீங்கள் இருக்கணுமா இல்லையா? பெண்களாகிய நீங்களும் சாலிகான மனைவியராக இருக்க வேண்டும், அவனும் சாலிகான கணவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவனை மகிழ்வித்தல் உங்களுடைய கடமை என்று விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சில நேரங்களில் விருப்பம் இல்லாவிட்டால் கூட சரி, கணவனுக்கு மகிழ்வித்தல்ங்கிற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது அப்படின்னு விளங்கி கொண்டீர்களே, ஆனால் அது ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக, அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற்று தரக்கூடியதாக மாறிவிடும். இந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் பல இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.